இதுவரை நம்மளை தாங்கினதற்காக, சுமந்ததற்காக, தப்பிவித்ததற்காக எல்லாரும் வாங்கி திறந்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் நாட்களில் இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தும்படியாக இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனுக்கு இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மளை நிரப்பும்படியாக எல்லாரும் வாயை திறந்த அப்பா எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 6 மாதங்களை கடக்க செய்து இந்த 7ஆம் மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா. சின்னஞ்சிறுவயது என்னை குறித்து விட்டா தூரம் போயிடும். சேர்ந்து பாடுவோமா? சின்னஞ்சிறுவயது அழைத்தவர் உண்மையுள்ளவரா, தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து இவன் பேசுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எனக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியத்திற்காக, இந்த புதிய மாதத்தை காண செய்ததற்காக, உங்களுடைய ஆலயத்தின் ஸ்தலத்தில் நின்று துதிக்கும்படியாக நீர் பாராட்டிய தயவுக்காக இந்த கால வேளையில் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணவன் இந்த உள்ளத்தில் சென்று பாடுவோமா? இந்த பாடத்தில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். சேர்ந்து பாடுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று பிரிக்காது என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வருவரை சேர்ந்து சொல்லுவோமா? பொறுப்பாதனை அவர் வருவரை காரணம் தாட்டி இந்த காலை வேளையில உம்மை துதிக்கும்படியா, உம்மை ஆண்டவரே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீ கொடுத்த மாபெரும் பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் இந்த பாதத்தில் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். சேர்ந்து சொல்லுவோமா? துதிப்போரை கைவிட மாட்டார். தேவன் என்னை கைவிடாதவரா? துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காது ஏது, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் இந்த நாளில் கொடுக்கிறதான வார்த்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். இம்மட்டும் நடத்தின தேவன் சொன்னதிலும்
அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அண்ணமாய் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கையில் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் இந்த 7ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அடியனுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. தம்முடைய ஜனம். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய ஜனம்? அவர் சொல்றாங்க, நம்ம என்ன சொன்னோம்? அவருடைய ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய ஜனத்தை நெகிழ விடாமல். இங்க கவனிங்க, நெகிழ விடாமல்னா என்ன அர்த்தமா? நெகிழ விடாமல் ஐயா சொல்லுங்க ஐயா. ஜஸ்ட் மிஸ் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஏற்கனவே ஒரு வார்த்தை இருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அதே டாபிக் தான். கைவிட மாட்டேன், நெகிழ விட மாட்டேன். ரெண்டுமே ஒரே அர்த்தம் உள்ளது, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முயற்சி செய்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி விடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நெகிழ விடாமல். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜஸ்ட் பிஃபோர் போயிருந்தா அந்த காரியத்தை முடித்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த மாதத்துல என் தேவன் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய ஜனத்தினுடைய சுதந்திரம். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். சுதந்திரம் என்றால் ஆசீர்வாதம், சுதந்திரம் என்றால் சுகம், சுதந்திரம் என்றால் விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சுதந்திரத்தை நீங்கள் கைவிடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கு இந்த நெகிழ விடாமலும் கைவிடாமலும் சுதந்திரத்தை காப்பார் என்றால் தம்முடைய ஜனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய ஜனம்னா எப்படி இருந்தா தேவன் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். முதல் காரியம் இந்த 15ஆம் வசனத்தை, நியாயம் நீதியினிடமாக திரும்பும், நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். பின்பற்றுகிறவர்கள் தான் தேவனுடைய ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் பின்பற்றுவார்களா? செம்மையான இருதயம் வேணும். முதல் ஜனத்தை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பேன் சொன்ன தேவன் தம்முடைய ஜனம் எப்படியாப்பட்ட ஜனமாய் இருக்கணும்னா செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். முதல் நாள் உண்டான தலைப்பு. 3வது வாரத்துக்கு உண்டான தலைப்பு எடுத்து வாசிங்க. 17ஆம் வசனத்தை, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி. அப்போ எந்த ஒரு பிள்ளை தேவனுடைய ஜனமாய் இருக்க முடியும்னா ஆண்டவர் துணையாய் வைத்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ கேரன் சிஸ்டர் பயம் இல்லாமல் நடப்பாங்கன்னா அவங்களுடைய துணைவியோடு போகும்போது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் மாம்சத்தில் மாம்சமும் இரத்தத்தில் இரத்தையும் சதையில சதையுமாய்
சூப்பராக இருக்கும் அந்த டைலாக். ஆதியாகமத்தில் இருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் போய் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை குறித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம. ஆமென். பாட்டெல்லாம் பாடுறாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆண்டவரை துணையாய் கொண்டிருக்கிறவர்கள் தான் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யாரை நெகிழ்விடாமல் கைவிடாமல் இருப்பார் என்றால் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறவர்கள். ஆமென். தேவனுடைய ஜனம் எப்படியாப்பட்டவர்களாய் இருக்கணும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களாய், தேவனை துணையாய் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் வலது கைகளை அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே வைத்து 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின் மேலே வைத்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த 7ஆம் மாதத்தில் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?